அனைவருக்கும் தாய்மொழி தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்மிடையே கவிஞர் எழுத்தாளர் சல்மா அவர்கள் இரண்டாம் ஜாமம் எனும் தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். கவிஞர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய கவிதை வரிகளிலேயே அவருடைய அறிமுகத்தை தொடங்கலாம் என விழைகின்றேன். நான் அனுமதிக்கத்தான் வேண்டுமா என் சுவாசம் நானின்றி நிகழ்வதை என்று அவருடைய ஒரு கவிதையில் அந்த புறக்கணிப்பினுடைய சுய பங்களிப்பின்மையுடைய ஒரு குரலாக அவருடைய கவிதை ஒலிப்பதை நாம் பார்க்கின்றோம். தமிழ் நவீன இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்டவர் கவிஞர் சல்மா அவர்கள். ஒரு மாலையும் இன்னொரு மாலையும் பச்சை தேவதை என்ற இரு கவிதை தொகுப்புகளையும், அதே போன்று இரண்டாம் ஜாமங்களின் கதை என்ற நெடுங்கதை ஒன்றையும் அவர் எழுதியிருக்கின்றார். அவருடைய இலக்கிய படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பல்வேறு விருதுகளை கவிஞர் அவர்கள் பெற்றிருக்கின்றார். அண்மையில் கூட பெரியார் விருது அவருக்கு வழங்கி சிறப்பித்தார்கள். லண்டனில் 2009 நடந்த ஒரு புத்தக கண்காட்சியில் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொள்ள சென்ற ஒரே தமிழ் இலக்கியவாதி, அந்த தமிழ் இலக்கிய உலகின் பிரதிநிதியாக கவிஞர் சல்மா அவர்களே இருந்தார். இலக்கிய உலகை தவிர்த்து அவருடைய அரசியல் ஈடுபாடு பற்றியும் நாம் பார்க்கின்றோம். மக்களுக்கு தொண்டாற்றி வரக்கூடியவர். கலைஞர் அவர்கள் மீது நல்ல மதிப்பும் அன்பும் கொண்டவர். பொன்னம்பட்டி பஞ்சாயத்தின் தலைவராக 2001 2006 வரை செயல்பட்டவர். அதே போன்று தமிழ்நாட்டு அரசின் சமூக நல வாரியத்தின் தலைவராக இருந்த பொழுது பல்வேறு நலத்திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக திருநங்கைகளுக்காக பல செயல் திட்டங்களை அவர் செயல்படுத்தி இருக்கின்றார். அவரை இன்றைக்கு நம்முடைய பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் சார்பாக உரையாற்ற அழைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கவிஞர் சல்மா அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். நன்றி. பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள், உங்களுக்கு மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு, பேசுவதற்கு, உரையாடுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நான் மகிழ்ச்சியுடையேன். ஒரு பெண் இந்த சமூகத்தில் பிறக்கிறாளா அல்லது உருவாக்கப்படுகிறாளா என்று கேட்டோம் என்றால், நிச்சயமாக இன்றைக்கும் உருவாக்கப்படக்கூடியவளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் ஒரு தினசரியை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதில் வந்த ஒரு செய்தி, இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படியும் இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அது நமக்கு அருகாமையில் கூட இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியோடு தான் அதை வாசித்தேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் அதாவது கருவிலேயே கண்டறியப்பட்டு அளிக்கப்படுகிற கொடுமை இன்று அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு தகவலை அதை வாசித்த பொழுது, பெண் என்கிற ஒரு இனத்தை பிறக்கும் முன்பாகவே அதை ஒழித்து விடுவதற்கு, அதை அழித்து விடுவதற்கான இந்த சமூகத்தினுடைய வெறுப்பு எங்கிருந்து உருவாகிறது, எதன் அடிப்படையில் இந்த வெறுப்பு உருவாகிறது என்பதை பற்றி ஆழ்ந்த யோசனை உருவாகிற்று. என்னுடைய சூழல் அதுதான். பெண் என்றால் அழிக்கப்பட வேண்டியது என்று சொல்வதை விட, பெண் என்றால் அடக்கப்பட வேண்டியவள், ஒடுக்கப்பட வேண்டியவள், வெளி உலகத்திற்கு அவள் அனுமதிக்க கூடாதவளை என்கிற ஒரு விதமான கட்டுப்பாடு, சமூக கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு இஸ்லாமிய பின்னணி தான் என்னுடையது. அந்த பின்னணியில் இருந்த ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சூழலில் தான் எனக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, மதத்தின் பெயரால். ஏனென்றால் மதம் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வியை மறுக்கக்கூடிய ஒன்றாக எங்குமே சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு விஷயமே இல்லாத பொழுது பெண்ணை வெளியில் அனுப்பக்கூடாது, ஏன்னா கல்வி கற்பது என்பது வீட்டை விட்டு வெளியில் செல்வது. இப்போ பெண்ணுடைய வெளி உலக தொடர்பை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு அறியாமையாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு ஒரு 13 வயதிலேயே என்னுடைய கல்வி தடைபடுகிறது. நீங்க ஒரு கிராமத்தில் 4 சுவருக்குள்ள அடுத்து தன்னுடைய கணவன் எப்பொழுது
தேர்வு செய்யப்படுகிறாரோ அந்த திருமணம் எப்பொழுது நடக்குமோ அது வரைக்கும் வீட்டிற்குள்ளேயே அந்த பெண் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நீதியாக இருக்குது. இதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கல். எனக்கு இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றார். என்னுடைய புத்தகங்கள் காட்டிய உலகம் வேற ஒரு மாதிரியா இருக்கு. நான் வாசித்துக் கொண்டிருந்த புத்தகங்கள் இயல்பாக இருந்த வாசிப்பு பழக்கம் எனக்கு பல்வேறு விதமான உலகத்தையும் சமூகத்தையும் அறிமுகம் செய்து கொண்டே இருக்கு. என்னுடைய சிந்தனையில் வேறு வேறு விஷயங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே எனக்கு காட்டப்படுகிற உலகம் என்பது, என்னுடைய சுற்றுச்சூழல் என்பது அத்தனையுமே பெண் ஒதுங்கி இருக்க வேண்டும், பெண்ணுக்கு எந்த இடமும் இல்லை, பெண்ணுக்கு எந்த ஆசாபாசங்களும் இருக்கக்கூடாது, அவளுக்கு எல்லாவற்றையும் பிறர் தான் தீர்மானிக்க முடியும், குடும்பம் தீர்மானிக்கும் அல்லது சமூகம் தீர்மானிக்கும் என்கிற ஒரு நிலையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தொடர்ச்சியாக என்னுடைய அனுபவ ரீதியாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு அருகில் இருந்த ஒரு லைப்ரரி எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு நான் தான் நினைக்கிறேன். என்னுடைய ஊரில் இருந்த மிகச்சிறிய லைப்ரரியிலிருந்து முக்கியமான புத்தகங்கள் எனக்கு கிடைக்கல. என்னுடைய சகோதரன் போய் எடுத்துட்டு வருவான். அந்த புத்தகங்கள் வழியாக நான் வாசித்த உலகம் என்பது வேறு, எனக்கு கிடைத்த சிந்தனை என்பது வேறாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு என்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கே அடிப்படையான ஒன்றாக நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ரஷ்ய இலக்கியங்கள் ஒரு பக்கம் வாசித்தாலும் மார்க்சியம் சம்பந்தமான கருத்துக்கள் ஒரு பக்கம் விவாதி கொள்ள நினைத்த பொழுது, இன்னொரு புறம் எனக்கு பெரியாருடைய புத்தகங்கள் உருவாக்கிய சிந்தனை மாற்றம். ஏன்னா பெரியாரை பற்றி நாம் ஒரு சில வரிகளில் அவரை அடக்கி விட முடியாது. அவர் ஒரு மதத்திற்கு எதிரானவர் என்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து இந்த சமூகம் முன்னிறுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அவர் எந்த மாதிரியான ஒரு மாபெரும் சிந்தனையாளர் என்பதை அவருடைய கட்டுரைகள் வழியாக, புத்தகங்கள் வழியாக நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அவர் இந்த சமூகத்தினுடைய ஏற்ற காலங்களின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக தன்னுடைய படைப்பு எழுத்துக்களின் வழியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஏற்றத்தாழ்வு என்பது ஜாதி ரீதியாகவும் இருக்கலாம், மத ரீதியாக இருக்கலாம், அல்லது ஆண் பெண் உறவு சார்ந்து இருக்கலாம். எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் அவர் கடுமையாக எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக பெண்களுடைய விஷயத்தில் பெண் சுதந்திரம் குறித்து, பெண்ணுடைய உரிமை குறித்து அவர் தொடர்ச்சியாக பேசும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் என்ன, எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன, இதுதான் வாழ்க்கை என்று நான் என்னுடைய சமூகத்து பெண்கள் நம்பி கொண்டிருக்கிற ஒரு நிலை என்ன என்பதையும், ஆனால் அவர் ஒவ்வொன்றையும் காரண காரியங்களோடு என்னுடைய அடிமைத்தனத்தை கேள்விகளாக என்னை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். விடுதலை என்பதோ, சுதந்திரம் என்பதோ, வீரம் என்பதோ இதெல்லாம் ஆணுக்கானது மட்டும் என்று நம்பி கொண்டிருந்த என்னிடத்தில் இல்லை, இது பெண்ணுக்கானதும் கூட என்று அவர் சொல்கிறார். எல்லா உணர்வுகளுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது என்கிற விஷயத்தை அவர் மூலமாகத்தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். பெண் இந்த அளவிற்கு அடிமையாக இருக்கிறார் என்றால் ஆண் மட்டுமே அடிமைப்படுத்துவதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வீட்டை விட்டு அந்த வீட்டு வாசப்படி நான் தாண்டக்கூடாது, என்னுடைய சகோதரிகள் தாண்ட மாட்டார்கள், என்னுடைய அம்மா தாண்ட மாட்டார், அவங்க யாருமே கல்லூரிக்கோ அல்லது பள்ளி படிப்பையோ முடிக்க முடியாது. அவங்க வெளியில போகும்பொழுது தன்னுடைய கணவனுடைய துணையோடு போகணும், கணவனுடைய விருப்பத்திற்கு இணங்க சமையல் கூட செய்யணும், தன்னுடைய உடையில் இருந்து தன்னுடைய ஆசை இருக்கு எல்லாவற்றையுமே ஆணும் சமூகமும் தான் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் தந்தை பெரியார்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண் பெண்ணை அடிமைப்படுத்துகிறான், ஆண் தான் எல்லா விதமான கட்டளைகளையும் உருவாக்குகிறான், கட்டுப்பாடுகளை உருவாக்குகிறான் என்று மட்டுமே நாம் நம்புவதை விட பெண் இதை எல்லாவற்றையும் நம்ப ஆரம்பிக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சிக்கல் என்று அவர் எனக்கு சொல்லித் தருகிறார். பெண் அதை நம்ப ஆரம்பிக்கிறார், பெண்ணும் அதைத்தான் நம்புகிறார், பெண்ணுக்கும் அதுதான் சரியான ஒன்று என்கிற உணர்வு இருக்கிறது. அதை அவர்கள் மிக துல்லியமாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிக்கல்ல இருந்துதான் இப்போ இந்த உலகத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னுடைய உலகம் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையில
என்ன இங்க நடந்து கொண்டிருக்கிறது முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கூடிய ஒரு நிலையில இருந்து இன்னைக்கு இதை மறுக்கக்கூடிய ஒரு நபராக என்னை ஒரு அந்த சிந்தனை மாற்றம் உருவாக்கு. அந்த உலகில் பெண் அடிமை தத்துவம் ஒழியணும்னா பெண்ணடிமைத்தனம் ஒழியணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சமத்துவத்தை சுதந்திரத்தையும் அவர் கோரிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த சிந்தனை மாற்றங்கள் என்பது வேற, அந்த சமூகம் எனக்கு இதை நான் செயல்படுத்துவதற்கு அனுமதிக்காத ஒரு நிலை வேறு. அப்படிதான் இருக்கு. நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் கூட நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். நான் துணிஞ்சு எந்த விஷயத்தையும் கையில் எடுக்க முடியாது. என்னுடைய கல்வியை நான் முடிக்க முடியாது. என்னுடைய நான் வெளியில போயிட்டு வர முடியாது. அப்போ நான் நம்புற உலகத்துல இருந்து வெளியில வந்துட்டேன், நம்ப முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறேன் நான். ஆனாலும் கூட எனக்கு வாழ்க்கை மறுக்கப்படுகிறது. ஏன்னா சமூகம் விமர்சனம் செய்யும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக என்னுடைய பெற்றோர்களும் எனக்கு அந்த சுதந்திரத்தை தருவதற்கு தயாராக இல்லை. இந்த சமயத்தில் தான் எனக்கு இந்த விமர்சனம், மிகப்பெரிய விமர்சனங்கள் உருவாகும். மிகப்பெரிய அளவுக்கு மன அழுத்தத்திற்கு நான் உள்ளாக்கப்படுகிறேன். அப்பொழுது பல்வேறு கல்வி தொகுப்புகளை வாசித்திருந்த காரணத்தினால் எனக்கு ஏன் நம்முடைய கோபத்தை வழிகாலாக கவிதைகளின் வழியாக நாம் வெளிப்படுத்தக்கூடாது என்று கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். ஒரு 14-15 வயதிலேயே என்னுடைய கவிதைகள் எழுத ஆரம்பித்திருக்கேன். அந்த கவிதைகளின் வழியா நான் இந்த பெண்ணுடைய இருப்பு என்ன என்ற கேள்விகளையும் நான் எழுப்ப ஆரம்பித்தேன். ஆனால் எழுதிய கவிதைகளை பிரசுரிப்பதற்கு சிற்றிதழ்களுக்கு அனுப்பும் பொழுது அதை நான் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறேன். நான் எனக்கு வெளியில என்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேங்க. எந்த ஆணையும் நான் பார்க்க முடியாது. எனக்கு எந்த நண்பர்களும் தோழிகளும் கிடையாது. நானும் என்னுடைய தாயை என்னுடைய சகோதரி, இதுதான் என்னுடைய உலகமாக இருக்கு. புத்தகங்களோடு நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். நான் ஏதோ ஒரு 4 வரி எழுதி ஒரு சிற்றிதழுக்கு அனுப்பியேன். அவங்க பிரசுரிக்கிறாங்க. இதுல என்ன உரிமை மீறல் இருக்கிறது, இதுல என்ன சமூக அவமானம், பெண்ணுக்கு குடும்பத்துக்கு அவமானம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஆனால் என்னுடைய கவிதைகள் சுட்டுமொழி சுடரில் பின்பக்காட்டையில் வெளிவரும் பொழுது, என்னுடைய பெயரோடு சேர்த்து வெளிவரும் பொழுது என்னுடைய கிராமம் முழுக்க மிகப்பெரிய விமர்சனத்தையும் அதிர்வையும் உருவாக்கு. ஒரு முஸ்லிம் பெண் வீட்டுக்குள்ள இருக்கணும், அவள் எங்க இருக்கா, அவளுக்கு என்ன பேருங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. ஆனா இந்த பெண் தன்னுடைய கவிதை என்னை எழுதி அதுக்கு கீழே தன்னுடைய பெயரை பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு திமிர் பிடித்தவளா இருக்கா. இது மிக மோசமான விஷயம். குடும்பத்திற்கும் அல்லது இந்த கிராமத்துக்கோ அல்லது இந்த சமூகத்துக்கோ அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லை, அவமானகரமான விஷயம் என்று மிகப்பெரிய விமர்சனம் அடையும். அப்பொழுது பலரும் என்னுடைய பெற்றோரிடம் இந்த விஷயத்தை சொல்றாங்க. எப்படி தன்னுடைய கல்யாண பத்திரிகையிலன்னா ஒரு பெண் பேரு வரணும், உங்க பொண்ணுக்கு ஒரு பேரு இருக்கு, பொண்ணு இருக்குங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாம அப்படிதானே இருக்கணும். ஒரு பெயர் எப்படி ஒரு பத்திரிகையில வரலாம் அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்கிறப்போ என்னுடைய பெற்றோரிடம் சொல்லும் பொழுது மிகப்பெரிய தாக்குதல் இல்லை. நிலையிலிருந்து நான் போறேன். ஒரு பேரு 4 வரி ராஜா பேர்ன்ற பேர்ல என்னுடைய பேர் மட்டும், என்னுடைய புகைப்படம் இல்லை, என்னுடைய முகவரி இல்லை, என்னுடைய பேரு தோரம் வச்சுன்னு என்னுடைய இதுதான். இது எப்படி ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சமூகத்துக்கோ அவமானமாக மாறும்? இது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிர்ப்பை என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. எந்த அளவுக்கு அறியாமையும் முட்டாள்தனமும் அவங்கள்ட்ட இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அதுதான். அதற்காக நான் கடுமையாக வாதிட வேண்டியது. என்னுடைய பெற்றோர் அதை ஏற்றுக்கிறது தயாராக. ஏன்னா அவங்களை பொறுத்த அளவுக்கு என்னுடைய அவங்க நம்புற அளவுக்கு நான் ஒரு புத்திசாலியான ஒரு பெண், இவளை எப்படியாவது படிக்க வைக்கணும், ஒரு டாக்டர் ஆகலாம் அல்லது IAS ஆக முடியவங்களால என்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்தது. அவங்ககிட்ட அந்த விருப்பமும் இருந்தது. ஆனா அந்த சமூக கட்டுப்பாடை மீறுவதற்கு அவர்களிடம் துணிச்சல் இல்லாத பொழுது அவங்களால அதை பண்ண முடியல. அப்போ வீட்டுக்குள் ஒரு பெண் எழுதுவது அவங்களுக்கு பெரிய சிக்கலா இல்லை. ஆனா சமூகம் அதை விமர்சனம் செய்யும் பொழுது அவங்க திரும்ப என்கிட்ட இதெல்லாம் செய்யாதுன்றாங்க. ஆனா என்னால் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்னுடைய சிந்தனை வேறு விதமாக இருக்கு. உலகம் சார்ந்த பார்வையும் பெண் சார்ந்த பார்வையும் நேரமா மாறி இருக்கு. இப்போ நான் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் இருக்கக்கூடாது, யாரும் என்ன தடுக்க முடியாது, என்னுடைய கல்வியை கற்பிக்கும் சமூகத்துக்கு என்னுடைய எழுத்தை படிக்கிறதுக்கு நான் விடமாட்டேங்கிற வைராட்சி எனக்குள்ள போராட்டம் உருவாகுது. அந்த சமயத்துல திரும்ப எனக்கு திருமணம் நிச்சயமாகுது. திருமணம் நிச்சயமாகும் பொழுது இதே பிரச்சனைகளோடு தான் அவங்களும் வர்றாங்க. ஏன்னா ஒரு பெண் தன்னிச்சையாக செயல்படுவது என்பது என்னுடைய வெளிப்பாடா இருக்கு. ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு குடும்பம்
ஏற்றுக்கொள்வது, இன்னொரு குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது இன்னைக்கு இந்த சமூகத்தில் இல்லாத ஒரு விஷயம் தான். அந்த பெண் இப்போவே இப்படி இருக்கா, நம்முடைய குடும்ப கௌரவத்தை அவளால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னா இன்னைக்கு சமூகம் நடத்திட்டு இருக்கோம். அந்த விஷயத்திலையும் பெரிய சிக்கல்கள், விவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி நான் திருமண உறவு கூட தயாரா இல்லை. ஏன்னா தமிழ் பெரியார் திருமணத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. அது இந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் சார்ந்த ஒன்றாகவும் அல்லது முட்டாள்தனமான ஒரு உறவாகவும் மாற்றப்பட்டு விட்டது என்பதை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. பிறகு திருமணத்தின் உறவு மீது பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் ஒரு முறை சொல்றாரு, எழுதியிருக்காரு ஒரு இடத்துல. அவர் 1932 நினைக்கிறேன் ஜெர்மனிக்கு போயிருந்தப்போ ஒரு நண்பரை சந்திக்கிறாரு. கணவன் மனைவி அவங்க வீட்டுல தங்கியிருக்காரு. அப்ப நாங்க இன்னும் திருமணம் முடிக்கல, நாங்க சேர்ந்து வாழ்றோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பெரியார்ட்ட சொல்லுவாங்க. அதை அவர் பதிவு செஞ்சிருப்பாரு. எந்த அளவுக்கு ஒரு நாடு இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, நம்ம எப்போ இப்படி முன்னேற்றம் அடைய போறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு செஞ்சிருப்பார். அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமாவும் எனக்கு அப்ப தோணுது. ஏன் நம்ம இன்னொரு திருமணம், ஏன்னா திருமண உறவுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் பெரியார் விமர்சன பூர்வமா வைக்கிறாரு. எனக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு பெண்ணும் திருமணங்க உறவுக்கு பின்னாடி இன்னொரு குடும்பத்தோருக்கு அடிமையாகவும் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாகவும் இந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை இருக்கு, அதை என்னால் ஏற்றுக்க முடியுமா, அந்த வாழ்க்கை சூழலுக்குள்ள என்னால் இருக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பமான மனநிலை. இப்ப திருமண உறவு வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்னை போல சுதந்திரத்தை விரும்பக்கூடிய பெண்ணுக்கு திருமண உறவுங்கிறது வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக சிரமமான ஒன்றா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதற்கு பிறகு என்னுடைய பெற்றோருடைய வற்புறுத்தலில் தான் அந்த திருமணம் கூட நடந்தது. திருமணத்தின் பிறகு இதே நான் என்ன எல்லாம் எதிர்பார்த்தேன் அதே மாதிரியான விஷயங்கள், அதாவது எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது, இந்த புத்தகங்கள் பெரியாருடைய புத்தகங்கள்லாம் அவங்களுடைய பெண்மைத்தனத்தையே எடுத்து எறிஞ்சிடும், மாற்றிய புத்தகங்கள் உலக ஆசையிலிருந்து ஒண்ணு விடுவிச்சிருவாங்கிற பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள், விமர்சனங்கள். ஏன்னா கணவன் எப்பொழுதுமே கணவனும் கணவனுடைய குடும்பமும் ஒரு விஷயத்த ஆழமா அந்த சமூகத்தை நம்புறாங்க. அது என்னன்னா, பெண் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான்னா அவளுக்கு தன்னுடைய சொத்து, அதை எது எப்படி வேண்டுமானாலும் அவளுக்கு ஆணையிட முடியும், அவளை கட்டுப்படுத்த முடியும் நம்பிக்கை நம்முடைய தமிழ் இந்திய சமூகத்தில் மிக ஆழமாக அது எந்த ஜாதி மதம் என்ற வித்தியாசம் இல்லாம ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துலதான் நான் இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்கான விஷயமா நான் எழுத்த மட்டுமே பார்க்கணும். ஆனா அதுதான் அவங்க அதையும் பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்குள்ள இருந்து என்னால வெளிவர முடியாத சமயத்துலதான் சில சமயத்துல நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அப்போ என்னுடைய கவிதைகளை வாசிச்சுட்டு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய வாசகர்களாக என்னை எப்பவும் என்கரேஜ் பண்ணக்கூடியவங்கலாம் வாசிதாவும் வெற்றி ராஜகுரையும் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு முறை இந்த போன்ல பேசுறப்போ வாசிதா விஷயம் சொன்னாங்க, நீ ஒரு இளம் பெண், உனக்கு கல்வி கிடையாது, உனக்கு உலகமே தெரியாது. நிச்சயமா எனக்கு உலகமே தெரியாது. இந்த 4 சுவர், அது இந்த கிராமம், அதை தாண்டி நான் வெளியில எங்கேயும் போனது இல்லை. அப்போ எந்த உன்னுடைய காலை நிற்பதற்கு கல்வியோ அது வேலை செய்யணுங்கிற ஒரு விஷயமோ இல்லாம ஒரு இளம் பெண் வீட்டை விட்டு வெளியில வர்றது, ஏன்னா உடைய குடும்பம் வெளியில வந்துட்டா நிச்சயமா ஒன்னு ஆதரிக்க போறதில்லை. நீ சென்னையிலயோ வேற எங்கேயோ நீ விவாகரத்து வாங்கிட்டு தனியா வாழும் பொழுது அதற்கான கல்வி இல்லாமையோ அல்லது வேலை இல்லாம வருமானம் இல்லாம உன்னால வாழ முடியாதா, வெளி உலகம் நீ நினைப்பதை விட மிக மோசமான ஒண்ணு பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பெண்ணாக இருந்து கீதா எனக்கு சொல்லும் பொழுது நான் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அவங்க ஒரு விஷயத்துக்கு நான் இருந்து எழுதுவது மூலமா தான் உன்னுடைய விடுதலை என்னை தேட முடியும் அப்படின்றது. இதே வார்த்தை பல சுந்தரராமசாமியும் எனக்கு சொன்னார், வெளி உலகம் மிக மோசமா இருக்கு பெண்ணுக்கு, நீ உள்ள இருந்து எழுதுது. அப்போ என்னுடைய பேரு சல்மான்ற பேர்ல நான் அப்புறம் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். இப்ப வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா என்னுடைய சொந்த பேர் எழுதும் பொழுது எனக்கு கிடைத்த பிரச்சனைகள், வலி, சமயங்கள்ல என்னுடைய கணவர் என்ன சமயங்களை அடிக்கிறது, இது ஒரு விதமான ஒரு தினமும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் பொழுதுதான் நான் பேரை மாற்றிட்டு சல்மான்ற பேர்ல எழுத ஆரம்பிச்சேன். இப்ப எல்லாருக்கும் நிம்மதி, நான் எழுதுறதை நிறுத்திட்டேன். ஆனா நான் தொடர்ச்சியா எழுதிட்டு இருந்தேன். எழுதி என்னுடைய கவிதைகளை நிகழ்லையும் காலச்சூழ்லையும் வர ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் சல்மான்றது யாருன்னு தெரியாது. ஆனா
பெண்ணுடைய உணர்வுகளை மிக நுட்பமாக பதிவு செய்யக்கூடிய கவிதைகள் அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு பாராட்டுகள் கிடைக்குது. என்னுடைய முகவரியோ நான் எழுதி இருக்கேன்ற விஷயமே யாருக்குமே தெரியாது. ஒரு ஆண் கூட இருக்கலாம் அந்த கவிதைக்கு பின்னாடின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காலத்தோடு என்னுடைய கவிதை புத்தகத்தை வந்து பதிப்பிக்கணும் அப்படின்னு கேட்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா இன்னும் மிக மோசமான ஒரு விளைவுகளை வீட்டில் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் வந்து கடுமையிலே நான் மறுக்கிறேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கூட உங்களுடைய பெயரையோ முகவரியோ தெரியாம தானே நம்ம போட போறோம்னு சொல்லி அவங்களே அந்த முதல் கல்வி தொகுப்பை அது வந்து நம்ம ஒழிச்சு தான் வைப்பேன். எழுதி டைரியை ஒழிச்சு என்னுடைய குழந்தைக்கு இடையில ஒழிச்சு வைப்பேன். அதை என்னுடைய அம்மா வரும் பொழுது அவங்க கிட்ட எழுதி, ஏன்னா நான் டெய்லி அம்மா விட அடுத்தது தான் டெய்லி அம்மா வீட்டுக்கு போக முடியாது. ஒரு அம்மாவும் தினம் வந்தா அந்த குடும்ப கௌரவம் சம்மந்தி வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடாது. குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அப்ப அம்மா அடுத்த தெருவில் இருந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்னை பார்க்க வருவாங்க. அப்போ என்னுடைய கவிதைகளை எழுதின கவிதைகளை கவர்ல போட்டு என்னுடைய கணவர் இல்லாத சமயங்கள்ல துணிக்குள்ள வச்சு அவங்கள்ட்ட ஒரு பையில போட்டு கொடுத்து அவங்க கொண்டு போய் போஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. திரும்ப எனக்கு வரக்கூடிய கடிதங்கள், அதாவது பதிப்பகத்திலிருந்து வரக்கூடிய கடிதங்கள் தான் அதை அவங்க கொண்டு வந்து இங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்தது. அப்புறம் கல்வி தொகுப்பு வரும் பொழுது சென்னையில அந்த ஒரு வெளியீட்டு நிகழ்வு இருந்தது. அப்போ வீட்டுல யாருக்கும் தெரியாம தான் நான் வந்துட்டு போனேன். ஏன்னா வீட்டுல நான் புத்தக வெளியீட்டுக்கு போறேன்னு சொல்ல முடியாது. சென்னைன்றது ஒரு தூர தேசம். அங்கே காரணம் காரியம் இல்லாம ஒருத்தர் பயணம் செய்யறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை. ஆனா எனக்கு உடல்நலம் சரியில்லைன்னு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே சில பொய்களை சொல்லி நான் அந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கிட்டேன். டாக்டர் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருடைய மனைவியை டாக்டர் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை உருவாக்கிட்டு தமிழ் சூழல்ல இலக்கிய சூழல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து அவ்வைய ஆண்டாளுடைய கவிதைகளை பற்றி அவங்க எழுதின இலக்கியங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக எவ்வளவு முக்கியமான படைப்புகள் அதை பற்றி நம்ம துணிச்சலோடு எழுதப்பட்ட கவிதைகள் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்துட்டோம். ஆனா குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தேக்கம் இருந்தது. அது ஒரு எனக்கு முன்னாடி வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து குழந்தை சுப்பிரமணியம் மட்டும் எழுதிட்டு இருந்தாங்க. பட் வந்து நிறைய பெண்கள் எழுத வரல கவிதைகள். அதுவும் ஒரு துணிச்சலாக தன்னுடைய உடல் சார்ந்த அரசியலை முன்வைப்பதற்கான ஒரு படைப்புகள் வந்து கவிதைகள் வரவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னுடைய கவிதைகளுக்குள்ள அந்த விஷயத்தை நான் வந்து முன்னெடுக்கிறேன். எனக்கு வந்து நான் அவங்க புனைப்பெயர்ல வேற எழுதிட்டு இருக்கேன். எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சல் இருக்கு. நான் யாருன்னு தெரியாது. என்னுடைய உணர்வுகளை வந்து யாருக்கும் பயந்து நான் மறைச்சு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா செய்தியும் நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சமயத்துலதான் இந்த 2ஆம் ஜாமத்து கதையும் ஒப்பந்தம் கதையும் வருது கவிதை. இந்த ஒப்பந்தம் கவிதையில வந்து முடிக்கும் பொழுது இந்த திருமண உறவு சார்ந்த அரசியலை அந்த கவிதை வந்து மிக அழகாக முன்வைத்திருக்கும். ஒரு பெண்ணுடைய தரத்தில் இருந்து அது முன்வைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் முடிக்கும் பொழுது எல்லா அறிஞர்களுடனும் விரிகிறது யோனி என்ற ஒரு வார்த்தையோடு அந்த கவிதை முடியும். அந்த கவிதை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அதிர்வலைவை உருவாக்குச்சு அப்படின்னா மிக இல்லை தமிழ் சூழல் இலக்கிய சூழல். ஏன்னா எப்படி வந்து ஒரு பெண் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாருக்கிட்டையும் இலக்கியவாதிகளிடமே இருந்தது. தமிழகத்திலேயும் இது சல்மான் ஒரு முஸ்லீம் பெண் அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த கோபத்தை வந்து எல்லாருமே மனசுல வச்சுருக்காங்க. அந்த அந்த கவிதை வந்து உண்மையை பேச பதிவு செய்யக்கூடிய ஒரு கவிதையா இருந்தது. அந்த முழு தொகுப்புமே பெண்ணுடைய உடலையும் அவனுடைய உணர்வுகளையும் அல்லது அவனுடைய காதல் சார்ந்த விஷயங்களையும் அரசியலையும் முன்வைத்து பேசக்கூடிய அந்த கவிதைகள் தான் நம்மள அதிகமா இருந்தது. மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்ற கவிதை தொகுப்பு அது. இந்த கவிதை தொகுப்புக்கு பிறகுதான் தமிழ்ல வந்து மற்ற பெண் படைப்பாளிகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய ஒரு விதமான சிறப்பு தான். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது மற்றவர்களும் அதை வந்து அதே போன்று தங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படையாக தங்களுடைய படைப்புகளில் வெளிப்படுத்தினதுங்கிறது ஒரு சமூக மாற்றம் மாதிரிதான் அது நடந்தது.
இலக்கிய உலகில் ஒரு மாற்றமாக பார்க்கப்படும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிறுவராணி, மாலதி மேற்கு, குட்டியவதி போன்ற பல பெண் படைப்பாளிகள் இதே போல ஒரு துணிச்சலான பெண் உடல் சார்ந்த படைப்புகளை, கவிதைகள், அரசியலை முன்வைத்து இயங்க ஆரம்பித்த ஒரு விஷயம் நடக்குது. இதற்கு பிறகு என்னுடைய இரண்டாவது நடவடிக்கையாக என்னுடைய நாவல் வெளிவந்தது. இரண்டாம் ஜாமத்து கதை என்று அந்த நாவலுக்கு பேர். நீங்கள் அந்த நாவலை முன்வைத்து பேச வேண்டும் என்றால் அது நிச்சயமாக இஸ்லாமிய ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் வாழக்கூடிய சமூக பெண்களுடைய வாழ்க்கை பின்புலத்தை துல்லியமாக பதிவு செய்த ஒரு படைப்பு என்று நான் அந்த நாவலை சொல்ல விரும்புகிறேன். தமிழில் இஸ்லாமிய பெண் நாவல் ஆசிரியர்கள் என்று சொன்னால் அப்படி யாரும் பெரிய அளவுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அவங்க காதல் சார்ந்த ஒரு விஷயத்தை 37-40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அதை கூட புதுமைப்பித்தன் ஒரு முறை சொல்லியிருப்பார். அது நாவல் என்று சொல்வதை விட தழுவி எழுதப்பட்ட ஒரு கதை என்று சொல்வார். ஏதோ ஒரு ஆங்கில புத்தகத்தினுடைய தழுவல் என்று அதை சொல்லியிருப்பாரு. அதுக்கு பிறகு எழுதப்பட்ட நாவல் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இந்த சமூகம் தொடர்ச்சியாக தன்னை பெண்களை ஏதேனும் ஒரு விதத்தில் ஒடுக்கே வைத்திருந்ததனுடைய பலனாக எந்த பெண்களுமே பொது வாழ்க்கைக்கு வருவது என்பது அல்லது கலை சார்ந்த விஷயங்களை எழுதுவது என்பதோ அதுக்குள் இயங்குவது என்பதோ இயலாத ஒரு விஷயமாக மாற்றிவிட்டது. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இப்போ என்னுடைய இந்த நாவல் வெளியிடும் பொழுது மிகப்பெரிய அது பெரிய நாவல். அது 500 பக்கத்திற்கு மேல் வரும். என்னுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் அதுல நான் கொட்டணும்னு நினைச்சிருக்காங்க. இரண்டாம் ஜாமத்து கதை என்கிற அதற்கு பின் அந்த தலைப்பே முக்கியமான ஒரு தலைப்பாக நான் பார்க்கிறேன். பெண்ணுடைய வாழ்க்கை நம்ம 2 பகுதியா நான் பிரிக்கிறேன். திருமணம் சார்ந்த திருமணத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்படிதான் நம்ம அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் சார்ந்து இல்லை, பொதுவாகவே எல்லா பெண்களுடைய வாழ்க்கையை சார்ந்து நான் அப்படிதான் பிரிக்கிறேன். ஒரு சின்ன வயசுல ஒரு கதை இருக்கும், நம்ம கேள்விப்படுவோம். அதாவது முதல் ஜாமத்தை விட 2வது ஜாமத்தெல்லாம் காசுகள் பேய்கள்லாம் நடமாடி தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்ம சொலவடையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கதைகள். அது போலதான் அந்த 2ஆம் ஜாமத்தை ஒரு மோசமான ஒன்னா நான் சித்தரிக்கிறேன். ஒரு மோசமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது பெண்களுடைய வாழ்க்கையை நான் அப்படிதான் நான் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை வேற ஒன்றா மாறுது. அதைதான் நான் அந்த தலைப்புல வைக்கிறேன். அந்த நாவல் மிகப்பெரிய ஒரு கோபத்தை சிறுபான்மையின சமூகத்திலிருந்து என் மீது திருப்பிச்சு அப்படின்னா மிக இல்லை. ஆனா பெண்ணுடைய உடல் சார்ந்து அவர்களுடைய எல்லா விதமான ஆசாபாக்கங்களையும் கூடவே இருந்து நான் கவனிச்சத நான் அந்த பெண்களுடைய எல்லா விதமான உரையாடல்கள் வழியே, உணர்வுகள் வழியே, விருப்பங்கள் எல்லாத்தையும் நான் அந்த நாவல்குள்ள பதிவு. எந்த இடத்துலையுமே ஒரு துளி பொய்யோ நடிப்போ அதுக்குள்ள இல்லை. அந்த இயல்பான வாழ்க்கையை நான் பதிவு செய்யும் பொழுது, இதுவரைக்கும் சொல்லப்படாத விஷயத்தை நான் சொல்லும் பொழுது அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கோபம் என் மேல தெரிஞ்சது. நான் இடையில என்னுடைய தொழுவதையோ அல்லது திருவாணி வாசப்படியோ நிறுத்திய பிறகு என்னுடைய குடும்பத்தில் எனக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் உருவாச்சு. அது குடும்பத்துக்குள்ளதான் அந்த விஷயம் இருக்கு. ஆனா இந்த நாவல் வந்ததுக்கு அப்புறம் நான் யாருன்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா பஞ்சாயத்து தேர்தல் 2001 கடைசியில் அக்டோபர் மாதம் என்னுடைய கிராமத்துக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு மூலமாக என்னுடைய கணவர் அங்கே தேர்தலில் போட்டியிட முடியாத போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. யாராவது ஒரு பெண் நின்னா போதும், அதுக்கு பிறகு ஆண்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதுதான் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அந்த ரிசர்வேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிழை இப்படிதான் இருக்கு. பெண்ணை முன்னிறுத்தி ஜெயிக்க வச்சு ஆண் தான் நிர்வாகம் பண்ணுவான். எனக்கு அது போன்ற ஒரு வாய்ப்பை என்னுடைய கணவர் நிர்வாகி கொடுத்தாரு. 2001 நான் தேர்தலில் ஜெயிக்கிறேன். தேசியாக வெற்றிகிறேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய நாவலை நான் வெளியிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் மாறிடுச்சு. நான் கொஞ்சம் அதிகாரமயப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணா மாறியிருக்கேன். வெளி உலகத்தில் ஓரளவுக்கு எனக்கு தொடர்புகள் உருவாகி இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிக்கிறேன்.
இப்போ என்னுடைய கணவருக்கும் என் மீது பழைய கோபம் எழுதிட்டு இருந்தப்போ இந்த கோபம் தீர்ந்திருக்கு. காரணம் என்னன்னா, பஞ்சாயத்து தலைவியாக நான் சிறப்பாக செயல்படுகிறேன் என்பது அதிகாரிகளிடமும் அல்லது மற்ற மீடியாவும் எனக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை இது எல்லாத்தையும் பார்த்தவுடன் அவருக்கு ஏதேனும் ஒரு விதத்துல எழுத்துன்றது முக்கியமான ஒண்ணு, சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி எழுத்தாளர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள், கவிதை எழுதுறவங்க பைத்தியக்காரர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்த அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எழுத்துன்றது சமூகத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவங்களால ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிந்தது, புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ அவங்க பெரிய அளவுக்கு எனக்கு எதிர்ப்பை காட்டாத ஒரு விஷயம் நடந்தது. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம் நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, ஆணுடைய மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை நோக்கின ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அந்த மாற்றம் உருவானதுக்கு பிறகுதான் என்னுடைய நாவலை நான் வெளியிடுறேன். ஆனா அந்த நாவலுக்கு கிடைத்த சமூக புறக்கணிப்பு, விமர்சனம், என் மீது நிகழ்த்தப்பட்ட மோசமான தாக்குதல்கள் இதெல்லாம் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கவும் விரும்பல. ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகள் மிகப்பெரிய கோபத்தையும் வெறுப்பையும் பார்க்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் அதெல்லாம். அதையும் தாண்டிதான் நான் தொடர்ந்து இயங்கணும் அப்படிங்கிறதுல நான் குறியாடுறேன். ஏன்னா என்னை பொறுத்த அளவிற்கு யாருடைய கட்டுப்பாட்டிலும் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நான் என்னுடைய வாழ்க்கை நெறியாவே நான் வச்சுட்டு இருக்கேன். பிறர் எதற்காகவும் கட்டுப்பாடு, ஏன்னா பிறருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு கல்வி இல்லாம போயிருக்கு. என்னுடைய இளமை பருவத்தை நான் இழந்திருக்கிறேன். எனக்கு எந்த நட்புகளும் அந்த சமயத்தில் இல்லை. வெளி உலகமே இது தெரியாத ஒரு பெண்ணாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பகுதியை நான் இழந்திருக்கேன். முக்கியமான காலகட்டத்தை நான் இழந்திருக்கேன். ஆனா இனி வரக்கூடிய காலங்களிலும் பிறருடைய விருப்பங்களுக்காக, பிறருடைய விமர்சனங்களுக்காக நான் என்னை முடக்கிக்கிறதுங்கிறது நிச்சயமாக என்னுடைய காலகட்டத்தில் என்னால் முடியாது. அது இனி வரக்கூடிய காலங்கள் அது இப்போ நான் சுயமான பெண்ணாக என்னுடைய கால்களை நிற்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. இந்த நிலையில நான் தொடர்ச்சியாக நான் என்னுடைய வேலைகளை முன்னெடுத்து செல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் என்னுடைய அடுத்த நாவல் வந்தது. அந்த நாவலையும் இஸ்லாமிய பின்புலத்துல இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை பேசப்பட்டு கொண்டே இருக்கு. அதாவது இரண்டாவது திருமணம், பாலிகாமி. இஸ்லாமிய சமூகத்தில் ஆண்கள் எப்படி மதத்தை காரணமாக வைத்து இன்னொரு கல்யாணம் பண்றாங்க, 4 திருமணம் முடியும் அப்படின்ற விஷயத்த தன்னுடைய சாதகமான விஷயமா வச்சுக்கிட்டு பெண்களை எப்படி மோசமா நடத்துறாங்க. அதுல பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் ஒரு காரணத்தையும் நான் அவளை முன்வைத்து எழுதியிருக்கேன். இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் அந்த நாவலுக்குள்ள நான் எழுதியிருக்கேன். என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இஸ்லாமிய சூழல், உலகளாவிய இஸ்லாமிய போதிய ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வஹாபியிசம் வலுப்பெற்று வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு இன்னைக்கு வஹாபியிசத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை நான் அந்த நாவலுக்குள்ள நான் மனாமியங்கள் என்ற அந்த நாவலுக்கு பேரு, அதுக்குள்ள நான் அதை தான் பேசியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கொண்டு வரக்கூடிய அரபு நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய ஆண்கள் அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த வஹாபிசம் தான். இன்னும் பெண்களை மிக மோசமாக கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சாவியாக தான் அதை நான் அவங்க வச்சுருவேன், கூட்டு சாவியாக தான் வச்சுருவேன். அந்த அளவுக்கு பெண்களை அதற்கு அடக்க வேண்டும். இந்த மத நம்பிக்கைகளின் வழியாக பெண்களை இன்னும் பர்தா என்பது ஒவ்வொரு பெண்ணுடைய அடிப்படையான விஷயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கெல்லாம் பர்தான்றது சில பெண்கள் அணிவார்கள், அணிய மாட்டாங்கன்றது இருந்தது. இன்றைக்கு பர்தா அணிவது என்பது அடிப்படையான உரிமையை சார்ந்த விஷயமாக பெண்களுக்கும் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களை இன்றைக்கு மதரசா கல்விக்கு தான் ஊக்கப்படுத்துறாங்க. பெண்களுக்கு கல்வின்றது இன்னும் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அவங்க இன்னும் புரிஞ்சுக்கிற ஒரு நிலை மோசமாக மாறிப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை வச்சுதான் நான் இந்த 2வது நாவல் எழுதியிருக்கேன். ஆனா குறிப்பாக இன்றைக்கு நான் முன்னாடி இருந்த ஒரு ஃப்ரீடம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். அதாவது சென்சார், என்னுடைய மைண்ட்லயே ஒரு சென்சார் உருவாகி இருக்கு. அது எல்லா எழுத்தாளருக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் மத்தியில் பிஜேபி அரசாங்கம் அமைந்த பிறகு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எழுத்தாளர்களுக்கு கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரான ஒரு பேச்சு நிலவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த தாக்குதலையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க RSS இயங்குதோ அதே போலதான் சில அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகளும் பெண்களையும் அல்லது இது போன்ற சில விஷயங்களையும் காதலுக்கு எதிராகவும்
அல்லது பல்வேறு விஷயங்களை தன்னுடைய கருத்துக்களையும் நடவடிக்கைகளையும் கருத்து சுதந்திரம் அல்லது எழுத்து சுதந்திரம் இதற்கெல்லாம் அவங்க தங்களுடைய குறுக்கீடுகளை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் என்னுடைய ஒரு சிவில் கலாட் குறித்த ஒரு கட்டுரை எனக்கு கிடைத்த மிரட்டல்களை நான் இங்கே சொல்ல முடியாது. ஏன் ஒரு பெண்ணுடைய விடுதலையை பற்றி கொஞ்சம் ஒரு அடி முன்வைக்கும் பொழுது ஆனா 2 அடி பின்வாங்குவதற்கான ஒரு காரணங்கள் இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இந்த வகாமிசம் மூலமாகவும் நடந்துட்டே இருக்கு. இன்றைக்கு என்னுடைய இலக்கிய பயணம் என்பது குறிப்பாக பெண்களுடைய அடிப்படை உரிமைகளை குறித்த ஒரு கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒன்றாகும். இல்லை பல பெண்களுக்கு தங்களுடைய படைப்புகள் வழிய பெண்கள் குறித்த பெண்களுடைய விஷயங்களை எழுதுவதற்கும் என்னுடைய படைப்புகள் காரணமாக ஆரம்பத்தில் இருந்திருக்குங்கிறது மிக முக்கியமா நான் அன்னைக்கு சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு கட்டுப்பாடுகளோட நம்ம ஒரு விஷயத்தை அடக்கப்படும் பொழுதுதான் அதுக்குள்ளே வெடிக்க தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில என்னுடைய இலக்கிய பயணத்தை நான் துவக்கணும். அது அரசியல் பயணமாக மாறிச்சு. இன்னைக்கு அரசியல் ரீதியான ஒரு வேலைகள்லயே நான் என்ன ஈடுபடுத்திட்டு இருக்கேன். என்னுடைய முதல் நாவல் வந்த பொழுதுதான் நான் என்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை நான் சந்திக்கிறேன். அந்த தேர்தலில் கூட என்னுடைய படைப்புகளின் வழியே தான் எனக்கு எதிரான பிரச்சாரத்தை இந்த இஸ்லாமிய அமைப்புகள் முன்னெடுத்தது. எப்படின்னா என்னுடைய கவிதை இரண்டாம் ஜாமத்து கதை நாவலிலேயே பெண்கள் சில இடங்களில் ஆண்களைப் போலவே உரையாடி கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் செக்ஸுவாலிட்டி பற்றின ஒரு விஷயம் அது. தன்னுடைய ஆசை இருப்பதெல்லாம் அவங்க கொஞ்சம் வெளிப்படையாக பேசின விஷயங்களை எல்லாத்தையும் முன் வச்சு ஒவ்வொரு ஜமாத்திலையும் எனக்கு எதிராக பிரச்சாரங்கள் நடத்தி என்னை தோற்கடிக்கிறதுக்கான வேலையை பார்த்தாங்க. இது எல்லாமே என்னை தோற்கடிச்சுட்டு என்னை முடைக்கிற வீட்டுக்குள்ள அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கை. அது நான் 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றேன். இருந்தாலும் கூட அந்த தோல்வி என்னை முடக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அதை நான் நான் தோல்விதான். ஆனா தோல்வியை தாண்டி எப்பொழுதும் நான் ஏதேனும் ஒரு போராடிட்டு இருக்கணும், எதிர்நீச்சல் போடணும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். அதனால இது போன்ற விஷயங்கள்ல நான் வெளியில தொடர்ச்சியாக இயங்க ஆரம்பிச்சு என்னுடைய அடுத்த நாவலையும் அடுத்த சிறுவரை பகுதியை நான் பதிப்பிச்சேன். இந்த ஆரம்ப காலகட்டத்துல ஒரு என்னுடைய கவிதை தொகுப்பை போடுவதற்கு என்னுடைய நாவலை பதிப்பிக்கிறதுக்கு காலத்தோடு சுந்தரராமசாமி கொடுத்த ஒரு முக்கியத்துவம் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த நாவலை பதிப்பிக்கிறதுக்கு இப்ப நீங்க அந்த அச்சகத்திலேயே அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புறாங்க பெருமை. நான் அந்த வார்த்தைகள் இப்படி இருக்கு, நாங்க எங்களுக்கு இது பிரஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி பேசி அனுப்பி அதுக்கு பிறகு வேறு சில பதிப்பாக பிரஸ்ல கொடுத்து அதை நாவல் பதிப்பிச்சாங்க. அப்போ ஒரு படைப்பாளியுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு யாரு அந்த சமயத்துல எனக்கு வெளியிலன்னு தெரியாது. எனக்கு மிக முக்கியத்துவத்தை அவங்க பதிப்பிச்சதை இன்னைக்கு நான் மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கும் பெண்ணுடைய எரிச்சல், பெண்ணுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய விமர்சனங்களை நம்ம தொடர்ந்து எதிர்கொள்ள நேரிடுகிறது. நீங்க சினேகன் என்ற ஒரு கவிஞர் சில வருடங்களுக்கு முன்னாடி கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேயே இந்த 4 பெண்களையும் கவிதை எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 பேரையும் ஆபாசமாக எழுதுறதா சொல்லி நடுரோட்ல நெருப்பு வைக்கணும்னு சொல்றாரு. இது எல்லாமே ஆண் பெண் மீது காட்டக்கூடிய வெறுப்பு நிலைவான ஒன்னாதான் நான் பார்க்கிறேன். நீங்க இஸ்லாமிய சிறுபான்மையினருடைய ஃபண்டமெண்டலிஸ்ட் மட்டும் இப்படி பேசுறாங்கன்றதை விட எல்லா ஆண்களும் ஒரே மாதிரிதான் சிந்திக்கிறாங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இன்றைக்கு பெண்ணுடைய இயக்கம் என்பது ஆணிடம் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டத்தோடு தான் அந்த இயக்கமும், அது எல்லா சமூக வழியிலும் சரி அல்லது இலக்கிய வழியிலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் நடந்துகிட்டே இருக்காது. நம்ம அந்த போராட்டத்தின் வழியே தான் நம்முடைய இலக்கிய நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர வேற அதுக்கு பதிப்பள்ளி கொண்டிருக்கிறதோ அல்லது தேங்கி நிற்கிறது அப்படிங்கிறதோ கூட தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியார் சொன்னது போல பகுத்தறிவுங்கிறது என்ன அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. மனிதனை மனிதன் புரண்டது, எந்த மிருகமும் தன்னுடைய சக மிருகத்தை எப்பவுமே புரண்டது கிடையாது. ஆனா மனிதன் மட்டும்தான் மனிதனை மனிதன் புரண்டதையோ
அதாவது அடிமைப்படுத்துறதையே நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுல இந்த ஆண் பெண்ணை தொடர்ச்சியா அடிமைப்படுத்திட்டே இருக்காங்க. இது போன்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுலயே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு எதிராக கடுமையா போராட வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு பக்கம் மனப்பாடு இருந்தாலும் நம்ம அதை தாண்டி போராட வேண்டிய கட்டாயத்துல தான் ஒவ்வொரு படைப்பாளிகளும், குறிப்பாக பெண் படைப்பாளிகள் இயங்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது ஜெயமோகன் போன்ற படைப்பாளிகள் தான் மிகப்பெரிய அளவிற்கு இவங்களுடைய படைப்புகளை விமர்சனம் செய்யும் பொழுதோ அல்லது ஒண்ணுமே எழுதலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண விரும்புறப்போவோ இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்கிறேன். பெண் என்றால் அவ்வளவு வெறுப்பா, பெண் என்றால் அவ்வளவு பயமா? நிச்சயமா ரெண்டும் தான் இன்று இந்த சமூகத்தினுடைய ஆள் மனதில் குறைந்து கிடக்கக்கூடிய, அது இலக்கியவாதியாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாரிடமும் அந்த மாதிரியான ஒரு வெறுப்பையும் ஒரு மோசமான மனநிலையை நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை தாண்டித்தான் பெண்களுடைய படைப்புகளும் சமூக பங்களிப்புகளும் போராட்ட களமும் இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படிதான் இயங்க விரும்புகிறோம். ஏன்னா எதிரி இல்லாம நம்ம போராட்ட களத்தில் நிற்க முடியாது. எதிரிகள் யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் நான் போராட்டத்தை துவங்க வேண்டியிருக்கு, நடத்த வேண்டியிருக்கு. மிக்க நன்றி தோழர். கேள்விகள் கேட்கிறேன். நான் சுதா பேசுறேன். வணக்கம்மா. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா படிச்சு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க கிட்ட ரொம்ப பிற்போக்குத்தனம் இருக்கு. பிற்போக்குத்தனம் எப்படின்னா, இன்னும் புருஷன் சாப்பிட்ட தட்டுல தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பிற்போக்குத்தனம் இருக்கு. அத பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. ஆனா நம்ம எதுவும் இல்ல. அத அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, இல்ல ஏதாவது சொல்றது? அதுக்கு ஏதாவது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். நீங்க அதான் பெரியார் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, பெண் அடிமையா இருக்கிறத ஆண் மட்டுமே உருவாக்குற ஒரு விஷயம் இல்லை, பெண்ணும் அதை நம்புற. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். பல இடங்கள்ல பாக்குறோம், பெண் தான் வரவழைச்சின கொடுமையை இன்னொரு பெண்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பல இடங்கள்ல மாமியான நாத்தனா இருந்தா பெண்ணை மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க, வரவழைச்சிருக்காங்க. இதே விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பல பெண்கள்கிட்ட பாக்குறோம். அதான் அவங்க வெளியில நாகரிகமாக உடை உடுக்கிறதோ அல்லது அமெரிக்காவில் வசிக்கிறதோங்கிறதெல்லாம் 2வது பட்சம். அவங்களுடைய சிந்தனையில இருக்கக்கூடிய மாற்றத்தை, நம்ம சிந்தனை மாற்றத்தை நகலாம எந்த விஷயமே பண்ண முடியாது. நிச்சயமா அதுக்கு அவங்க பெரியார வாசிக்க சொல்லுங்க. பெரியாருடைய புத்தகங்களை வேற என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நன்றிங்க. நன்றி நன்றி. கேள்வி கேளுங்க. நீங்க உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னுட்டு கேள்வி கேட்கலாம். வணக்கம் தோழர், நான் விஜய் பக்ரி, திருச்சியில இருந்து பேசுறேங்க. வணக்கம். வணக்கம். என்னோட கேள்வி இப்போ நிறைய பெண் எழுத்தாளர்கள் நீங்க இப்போ சுகதராணி, குட்டி ரேவதி பெண் எழுத்தாளர்கள் ரொம்ப பட்டவர்த்தனமா எழுதுறீங்க. இதன் மூலம் இப்போ ஆண் கவிஞர்கள் ப்ராப்பரா சப்போர்ட் உங்களுக்கு வருதுங்களா, இல்ல எதிர்வினை தான் அதிகமா வருதான்னு கேட்கிறோம். இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ரி பார்த்தோம், அதுலயும் ஸ்னேகன் மற்றும் இன்னும் சில கவிஞர்லாம் பேசியிருந்தாங்க. அது ஒரு சிலர் மட்டும் தான். ஓவராலா ஆண் கவிஞர்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்கு? அதுக்கு அது ஒரு விதமான ஒரு பெண் படைப்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அது மிக அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. அது எந்த சந்தேகமும் இல்லை. வாசகர்களிடம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா பல ஆண் படைப்பாளிகளுக்கு அது அந்த அங்கீகாரத்தையே ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் இல்லாம இருக்காங்க. அது ஒரு பொறாமையின் வெளிப்பாடாக கூட நம்ம பார்க்கலாம். பெரிய அளவிற்கு ஆதரவு இல்லை, பரவாயில்ல. இருந்தாலும் அதுக்காக அவங்களுடைய ஆதரவுக்காக நம்ம எழுதுற வாசகர்களுக்காகத்தான் எழுதுறோங்கிறதுதான் மிக முக்கியமான விஷயம். நிறைய ஆண் படைப்பாளிகள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெறுப்பை உமிழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அவர்களுக்காக நம்ம எழுதுறதில்லை. அதுதான் நாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புரிதல் நான் நினைக்கிறேன். நன்றிங்க. இது தொடர்ந்து இன்னொரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். இளைஞர் மட்டும் இல்ல, அப்துல் ரஹ்மான் அவர்களும் கூட ஒரு முறை மோசமா பேசியிருக்காரு. இவர் பழனி பாரதியும் பேசியிருந்தாரு, போச்சு. என்னோட அடுத்த கேள்வி, இப்ப நீங்க எழுத்தை தாண்டி அரசியல் இருக்கீங்க. அரசியல் களத்திலையும் எழுத்து தளத்திலையும் இருக்கிறதுனால அந்த அரசியல் களம் உங்க எழுத்துக்கு ஒரு பக்கபலமா இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அரசியல் களம் அதுக்கு பக்கபலமா நிக்குதுங்களா? அப்படி நிக்குதுன்னா மற்ற எழுத்தாளர்களும், பெண் எழுத்தாளர்கள் குறிப்பா,
அரசியல் நோக்கி நகர்றது வந்து பயனா இருக்கும் இல்லையா? இல்ல, நீங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த அரசியல் களம் என்பது ஒரு யாரை எப்ப வெட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான பல பேர் கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம பண்றது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் என்னுடைய ஒரு படைப்பு வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் கோபத்துல கொண்டு போய் விடும் அப்படின்னா அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் அப்படின்னு சொன்னா அதை வந்து அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இங்க வந்து கட்சி வந்து அதை எங்க காப்பாற்றணும்னு நான் நம்ப முடியும். அது ஒரு வாக்கு வங்கி அரசியல் தான் இங்க இருக்கு. அதை நம்ம அப்போ கட்சிக்காக நம்ம சில விஷயங்களை வந்து இந்த கட்சி என்னை காப்பாற்ற நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வைக்க வேண்டியது. ஏன்னா இங்க பொதுவா மக்கள் எப்படி பாக்குறாங்கிறதும் முக்கியம் இல்லையா? உடனே அவங்க என்னுடைய தனிப்பட்ட படைப்பா பார்க்காம அது கட்சியில அவங்க இருக்காங்கன்னு சொல்லி கட்சியை சேர்த்து விமர்சிக்கிறதுக்கோ கட்சியையும் நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு உருவாகும். அந்த மாதிரியான தன்மை சங்கடங்களையும் நம்ம கட்சிக்கு தரவே முடியாது. ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான். சிக்கலான ஒரு விஷயம். வணக்கம், பேர் நிர்மல் சுப்பையா. எனக்கு கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெண்களோட நிலைமை ஒப்பீட்டளவில் லைக் உலகத்தின் மற்ற பகுதியில இருந்து தமிழ்நாட்டு இஸ்லாமிய பெண்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட சிக்கல்கள் சேலஞ்சஸ் இருக்கா, இல்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற அதே சேலஞ்சஸ் தான் இங்கே இருக்கா? இது ஒரு கேள்வி. இன்னொன்னு, வஹாபிசம் பத்தி சொன்னீங்க, அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது ஒட்டுமொத்தமான அந்த பிற்போக்குத்தனங்கள் அத சொல்றீங்களா, இல்ல வந்து வஹாபிசம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டு சூழல்ல எப்படி எல்லாம் வந்து அது சிக்கலா இருக்கு அப்படிங்கிறது? இந்த தமிழ்நாடு சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாவே பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாவே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பா கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்க நம்ம பெண்கள் வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் வந்துட்டு. அதை விட ஏன்னா இங்க நம்முடைய திராவிட மண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு அந்த அளவுக்கு மோசமா பெண்களை நடக்கிறது வந்து மற்ற மாநிலங்கள் போல இல்லை. எனக்கு ட்ரிபிள் தலாக் இஷ்யூ வந்து நார்த் இந்தியாவில மிக கடுமையா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி வந்து ஏதாவது ஒண்ணு ரெண்டு நடந்தாதானே ஒழிய இங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு பெண்கள்கிட்ட, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனா இந்த வஹாபிசம் அப்படின்றது இன்னும் மதத்தின் வழிய பெண்ணை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இங்க இருக்கு. அதை வந்து வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அது நம்ம மண்ணுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைக்கு சரியா வராதுங்கிறது ஆண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க அரேபியாவில இருந்து வரும்போது அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு வர்றாங்க. ஆனா இங்க வந்து அந்த பெண்கள் மீது பிரயோகிக்கிறாங்க வந்து. அது முக்கியமா அந்த சர்தா சிஸ்டம் இருக்கு. அதுல வந்து பெண்கள் முன்னாடி முஸ்லீம் பெண்கள் இங்க இருந்தாங்க. அவங்க வந்து வெள்ளையில ஒரு துணியை போட்டுப்பாங்க. அதை வந்து நம்ம சமூகம் ஏற்றிட்டு தான் இருந்தது, நம்முடைய வாழ்க்கை முறையில அது இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க கருப்பு கலர்ல ஒரு பர்தா முழுக்க கண்ணு கூட தெரியாம மூடி அப்படிதான் நடக்கணும்னு பெண்களை வந்துட்டு இவங்க இன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க வந்து. அது நம்முடைய சூழலுக்கு அது ஒரு முகத்தை கூட காட்டாம அதை வந்து எந்த இடத்துலயும் குரான்ல சொல்லப்படவே இல்லை முகத்தை மூடணும் அப்படின்றது. ஆனா இது இவங்க வந்து பிற்போக்குத்தனமா அதை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. இப்போ பெண்கள் கல்விங்கிறது இன்னைக்கு சுத்தமா வேண்டாமோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு மதரசாக்கள்ல அந்த கல்வியில ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. வஹாபிசத்துடைய பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியா இங்க வந்து இப்ப பயன்படுத்தப்படுது. பல இடங்கள்ல வந்துட்டு அது பரவிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதை நம்ம விரிவான ஒண்ணு அதை நம்ம ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கங்க, என் பேரு சரவணகுமார், சிகாகோல இருந்து பேசுறேங்க. நீங்க கடந்து வந்த பாதைகளை வந்து சொன்னீங்க, என்ன மாதிரி பண்ண கஷ்டங்களை வந்திருக்கீங்க, உங்களுக்கு எழுதணும்னு தோணி எழுதி வந்ததே, அதை வந்து உங்க டாக்குமெண்ட்ரி பாக்குறப்ப உங்களை பத்தி உங்களுடைய கடந்து வந்த பாதையை வந்து நம்ம பாக்குறப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து மிகவும் நெகிழ்ச்சியா இருக்குது. அதே சமயம் நான் இன்னொன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது என்னன்னா, கவிஞர் சல்மாவா ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா இன்னும் இளம் சமுதாயத்துல இப்ப பள்ளியில படிக்கிறாங்களோ இல்ல வந்து கல்லூரியில படிக்கிறாங்களோ அவங்க வந்து துணிஞ்சு பேசுறதுக்குமே இல்ல இந்த மாதிரி எழுதுறதுக்குமே ஆகிறக்கா என்ன மாதிரி நீங்க வந்து அவங்கள வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல அந்த மாதிரி உங்களை யாராவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து
அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்களா? இந்த ஏதாவது படிக்கிற பசங்க அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான வழிகாட்டுதல் தந்திருக்கிறீங்க? அதை பற்றி ஏதாவது செய்திகள் இருந்தால் சொல்லுங்களேன். இஸ்லாமிய பெண்கள் தானே? எந்த பெண் என்ன வந்து பெண்கள் நான் பாக்குறேன், மதம் எந்த மதம் நான் பார்க்கல. எந்த பெண்களா இருந்தாலுமே பேசுறதுங்கிறதுமே ஒரு சேலஞ்ச் தாங்க. ஓகே ஓகே. நிறைய பெண்கள் வந்து என்னுடைய படைப்புகளையோ என்னுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒண்ணு. சேனல் 4ல கூட சல்மான்ற ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க, ஒரு 90 மினிட்ஸ் அந்த படம். அதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்கே அந்த படம் திரையிட்டாலும் நிறைய பெண்கள் வந்து அதுல இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப எங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையில நாங்க போராடுறதுக்கான ஒரு காரணம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய கல்லூரிகள்ல நிறைய இடங்கள்ல நான் போய் பேசுற இடத்துல எல்லாம் என்னுடைய வாழ்க்கையுடைய சின்ன பகுதியை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறப்போ இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா கல்வி கற்க முடியாத நிலையில இருந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னா அந்த பெண்ணுடைய போராட்ட குணம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து கையில எடுக்கிறதுக்கான ஒரு காரணமா நான் இருந்திருக்கேன். அது ரொம்ப எனக்கு பல பெண்கள் அப்படி தெரியும், பல பெண்கள் மாணவிகள் குறிப்பாங்க, அப்படி நிறைய பெண்கள் எனக்கு தெரியும். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என்னுடைய சமூகத்து பெண்கள் தான் அதுல வர்றதுக்கோ அதை போல இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவங்களோட நான் சேர்ந்து இயங்குறதுக்கான ஒரு பேசே இல்லை. நான் இப்போ என்னுடைய கிராமத்துல இந்த பெண்களுக்கு கல்வி தரணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ +2 படிச்சிருந்தா கூட போதும், ஒரு Group 2 Group 4 அப்படின்ற எக்ஸாம் சென்டர் ட்ரைனிங் வந்து நான் ஃப்ரீயா இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு NGO நடத்திட்டு இருக்கேன். அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமா 3 மாதங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கிறேன். அங்கே மதரசாவில் 500 பெண்கள் இளம் பெண்கள் படிக்கிறாங்க. எல்லாருமே வந்து நான் போய் பேசுறேன், ஜமாத்துல பேசுறேன். நீங்க யாராவது இந்த பெண்களை அனுப்புங்க, அது அடுத்த தெருவுல நடக்குது. மதரசாவுக்கு போறதுக்கு பதிலாக வாரத்துல 2 நாள் வந்து படிங்க. அரசாங்க வேலைகள்ல வந்து நீங்க பின்தங்கி இருக்கு இந்த இஸ்லாமிய சமூகம், நீங்க வந்து ஏன்னா பொது விஷயங்களும் அவங்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். உலகமே தெரியாம அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு தன்னுடைய ஹெல்த்தை பத்தி கூட எதுவுமே தெரியாது. இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை ஆரம்பிக்கிறேன். ஆனா யாருமே வர மறுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கும் ஆர்வம் இல்லை, ஜமாத்தும் அதுல பெரிய அளவுக்கு அவங்கள அனுப்புறதுக்கு ஆர்வம் காட்டுறது இல்லை. அப்ப இது அந்த சென்டர் வந்து மற்ற பெண்கள் தான் பயன்படுத்துறாங்க அந்த ஃப்ரீ சர்வீஸை, இஸ்லாமிய பெண்கள் வந்து பயன்படுத்துறது. அப்போ வந்து நிச்சயமா நான் ஏதேனும் ஒரு விதத்துல பெண்களுடைய சிந்தனைக்கோ அல்லது அவங்களுக்கு போராட்ட குணத்துக்கோ என்னுடைய வாழ்க்கையை நான் உதாரணமா இருக்கு. நன்றி தொடர். கண்டிப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகள் நீங்க என்னைக்கு தொடரணுங்கிறது எங்களுடைய விருப்பம். நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வேற கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? வணக்கம் தொடர். ஜலால் கனடிக்கட்ல இருந்து. இலக்கிய உலகில் கவிதல் உலகில் உங்களுக்கு கிடைத்த சுதந்திரம் அரசியல் உலகில் உங்களுக்கு கிடைக்கிறதா? இல்ல, அரசியல் அப்படின்றது வந்துட்டு எனக்கு மேல வந்து ஒரு லீடர்ஷிப் கீழே தான் ஒரு கட்சியில வந்து தொண்டர்கள் இருக்க முடியும். கட்சியுடைய கட்டுப்பாடு, கட்சி என்ன விஷயங்களை முன்னெடுக்குதோ, கட்சிக்குரிய அபிப்பிராயங்கள் எதுவோ அதை வந்து நான் பின்பற்ற முடியுமே ஒழிய அதுக்கு எதுக்கு நான் இந்த விஷயம் பண்ண முடியாது. ஆனா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி வந்துட்டு நான் நிஜமாக இந்த திராவிட இயக்க கொள்கை சார்ந்து நான் வந்து நான் என்னை இணைச்சுக்கிட்ட கட்சிங்கிறதுனால எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடமா இருக்கும். ஏன்னா அந்த கட்சி என்னுடைய சிந்தனை என்னவோ கட்சியுடைய பின்புறம் அதுதான். அப்போ வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை, சுமூத்தாக தான் என்னால் ஒர்க் பண்ண முடியுது. என்னுடைய எழுத்துக்களுக்கான தடையோ அல்லது என்னுடைய இயக்கத்துங்களுக்கோ எந்த இடத்துலயும் அவங்க தடை போடுறதுக்கான காரணமும் இல்லை. அது ஒரு ஒத்த கருத்தோட ஒரு விஷயத்துல நம்ம இணையும் பொழுது அது பாசிட்டிவா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி தோழர். கலைஞருக்கு என்னுடைய எழுத்துக்கள் மேல பெரிய ஒரு என் எழுத்தாளரா என் மேல ஒரு பெரிய ஒரு மரியாதை உண்டு, அன்பு உண்டு. அதனால எனக்கு அது எப்பவுமே சந்தோஷமா தான் இருந்திருக்கு. நான் விஜய் பேசுறேன். இந்த கூட்டம் வந்து ஒருங்கிணைக்கிறோம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தோழர் வந்து ஒரு கேள்வி எங்ககிட்ட முன் வச்சாரு. உங்களுக்கு பெரியார்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வி வந்து நான் நேரடியாவே கேட்கிறேன் உங்ககிட்ட. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு காதல் ஜோடிய சாதி மதம் மாறி கல்யாணம் பண்ணதுக்காக சல்மா அவர்கள் முன்னிருந்து பிரிச்சு வச்சாங்க. அவங்கள நீங்க எதுக்கு பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்துல பேச கூப்பிடுறீங்க
ஒரு காதல் ஜோடிய சாதியால சல்மாவுக்கு பெரியார் விருது எப்படி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. நாங்க சொன்னோம் சல்மாவே வராங்க, நேரடியாக அவங்ககிட்ட கேட்போம், அவங்களோட பதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சொல்லலாம் தோழர். இல்ல எனக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியும், பதில் என்கிட்ட இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் பொதுவா வந்து இன்னைக்கு நீங்க காதல், நான் வந்து இப்போ தன்னார்வ சங்க நிறுவனம் நடத்துறேன். எனக்கு ஏகப்பட்ட கேசஸ், பெண்கள் சம்பந்தமான கேசஸ் வரும். அதாவது நான் நிறைய காதல் திருமணம் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல திரும்ப எங்கிட்ட டைவர்ஸ் கேட்டு ஹெல்ப் பண்ணி 2 பேர் சண்டையோட வருவாங்க. வந்து இன்னைக்கு கோர்ட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்ல இருக்கக்கூடிய டைவர்ஸ் கேஸ்ல வந்துட்டு முழுக்க காதல் திருமணங்கள் தான் அதிகமா இருக்கு. அரேஞ்ச் மேரேஜோட பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமை. கோயம்புத்தூர் கோர்ட்லயும் சென்னை கோர்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் நாங்க பாக்குறோம் எல்லா கேஸுக்குமே. இப்போ நம்ம அந்த காதல் மேலேயே மிகப்பெரிய அவநம்பிக்கையை வந்து நான் வச்சிருக்கேன். என்னன்னா, நீங்க காதல்னு எதை நம்ம சமூகம் கற்றுக் கொடுக்குது, நம்ம சினிமா கற்றுக் கொடுக்குது. தோற்றம், என்னுடைய அழகுதான் பார்த்தது முதல் பார்வையிலேயே அவன் பார்த்ததுமே நான் காதலில் விழுந்துட்டேன். அந்த காதல் அந்த பெண்கிட்ட சொல்றது, அந்த பெண் ஒத்துக்கலைன்னா அவங்க மேல ஆசைக்கு வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு கிடக்கு. இப்போ காதல் என்பது புறத்தோற்றங்களை பார்த்து, காதல் என்பது 2 மனிதர்கள் சமமாக சிந்திக்கக்கூடியவர்கள், தங்களுடைய கல்வியினால பலமாக சிந்திக்கிறவங்க, தங்களுடைய கால்கள்ல நிற்கக்கூடிய நிலையில ஒருத்தரை மதிக்கக்கூடிய இடத்துல அதுதான் ஒரு காதலா இருக்க முடியுமே ஒழிய, ஒருத்தரை பார்த்துட்டு 17 வயசு முடிஞ்சதுமே 18 வயசு ஆரம்பிச்சதுமே இல்ல நம்ம 2 பேரும் அவன் யாருன்னு தெரியாது. அது இஸ்லாமிய பெண்களுடைய விஷயம் இன்னும் மோசம். நீங்க வந்து 4 சவரத்துலதான் 18 வயசு வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க. என்னுடைய 22 வயசு வரைக்கும் நான் 4 சவருக்கு தவிர எனக்கு ஏதோ உலகமே தெரியாது. முருகக்காய் சாப்பிட தெரியும்ன்றது கூட எனக்கு அப்பதான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போய்தான் தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு வீட்டுல சொல்லி கொடுக்கல. ஒருத்தருக்கு வந்து இந்த விஷயம் சாப்பிட்டா பெண்களுக்கு காதல் உணர்வு வரும், இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில. உலகமே தெரியாத ஒரு பெண்ணை வந்து காதல் பண்ண ஒருத்தனை பார்த்ததும் முதல் ஆணை பார்த்தீங்கன்னா அவங்க காதல்னு நம்புறாங்க. நீங்க தஞ்சாவூர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஒரு கிறிஸ்தவ கல்லூரிக்கு போயிருந்தேன். அந்த கல்லூரியில் மாதத்துக்கு ஒரு 10 பெண்கள் முதல் வருஷம் காலேஜில் சேர்ந்ததுமே யாராவது பையனோட ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காதல் 6-7 மாசத்துல வயசுல குழந்தையோட அந்த காதல் வேணான்னு திரும்பி வர்றாங்க. இது தஞ்சாவூர் மாவட்டத்துல எடுத்து சென்டர்லயே அந்த கல்லூரி முதல்வர் என்கிட்ட கிறிஸ்தவ கல்லூரி முதல்வர் சொன்னது, அன்னை காலேஜ்ல அவங்க சொன்ன ஒரு காரணம் தான், அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாம உங்க பெண்களை வளர்க்கிறீர்கள், முதல்ல ஆணை பார்த்துமே காதல் நம்பி உடனே அது நமக்கே தெரியும், அது ஒரு கவர்ச்சி தான், அதை நம்பி போயிட்டு திரும்ப குழந்தையோட வந்து நிற்கிறது. இது வந்து 2 பேருடைய வாழ்க்கைன்னு நிற்கிறது. இது 3வது ஒரு குழந்தை இங்கே வருது. என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு காதல் என்பது ஒருத்தரை ஒருத்தர் ஆழமாக புரிந்து கொண்டு ஒரு இத்தனை வருட காலத்துக்குள்ள அவங்க வந்து ஒரு தங்களுடைய வாழ்க்கையை சிறமா ஒரு காலில் நிற்கிறதுக்கு கல்வியின் மூலமாகவும் பல்வேறு விதமா தங்களை தயார்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள போகணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம ஒரு 18 வயது முடிந்த மறுநாள் ஒரு பெண் வந்து வீட்டுல இருந்த நகைகளோடு காணாம போறா. காலேஜ்ல சேர்ந்த ஒரு 6 நாள்ல. அதுதான் இன்னைக்கு அந்த காதல்ல நான் பிரிச்சேங்கிறத விட அது பின்னாடி நடந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காலேஜ்ல சேர்த்த ஒரு 6-7 நாள்ல அந்த பெண் வீட்டுல இருந்த நகைகளோடு காணாம போறா. மிக பணக்கார வீட்டு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, அழகான ஒரு பெண். இதெல்லாம் என்னன்னா அது அந்த எதிர்ப்பாளுக்கு மிக ஈஸியா ஒரு கவர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இந்த பெண்ணுக்கும் முதல் ஆணை பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு கவர்ச்சி தான். இதை காதல்னு நம்புறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பெண் காணாம போறா. காணாம போனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து காவல்துறையில கைதுன்றாங்க. இது வந்து இந்த காதல்னு நீங்க நம்பி ஏற்றுக்குவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நிச்சயமா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அதை நான் காதலா பார்க்கல, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு அந்த பெண்ணை கோர்ட்ல நிறுத்தப்படுறா. திருமணமும் நடக்கலைங்க. நம்ம போலீஸ்ல நகையோட பெண்ணை காணான்னு கம்ப்ளைண்ட் போகுது. நான் வந்து அதுல வந்து ஒரு 4-5 ரவுடிகள் அதுல வந்து 18 லட்ச ரூபா பணம் கொடுத்தா பெண்ணை கொண்டு வந்து விடுறோம்னு சொல்றாங்க. இது இங்க காதல் எங்க இருக்குது? பணம் கொடுத்து அந்த பெண்ணை மீட்டுட்டு வர்றாங்க அந்த பெற்றோர் அப்படின்னா இங்க எங்கே காதல் இருந்தது? அதுல காதல்ல எப்படி காசு இருக்கும்? எப்படி அந்த பெண்ணை வந்து திரும்பி வந்திருப்பான்? இந்தாங்க இன்பாட்சி பெண்ணா 18 வயசுல இந்த பெண்ணுக்கு மூல வளர்ச்சி எங்களுடைய பெண்களுக்கு கிடையாது. வீட்டை விட்டு அவங்க அனுப்புறது கிடையாது. வீட்டுக்குள்ள பெண்களுக்கும் வெளி உலகம் கிடையாது. எதை உலகத்தை இவங்க கற்று கொடுத்துருப்பாங்க? இதுதான் பிரச்சனை. அந்த காதல்னா என்ன காதல்? எனக்கு அது புரியல. அதாவது அவங்களுக்கு உள்ள மனம் முடிச்சாங்களா 2 பேரும்? எங்கேயாவது ரெஜிஸ்டர் மாதிரி ஆர்டிஐல கேட்க சொல்லுங்க. எங்கேயாவது அவங்க 2 பேரும் போய்
ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நான் பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன்னா அப்படி கிடையாது. காதல் நம்பி போறாங்க, வீட்டுல தேடுறாங்க, காவல்துறை வந்து அந்த பொண்ணை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுது. கோர்ட்ல அந்த பொண்ணு அங்கே தெரியாம போயிட்டேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்றா, வீட்டுக்கு போறா. ஜஸ்ட் லைக் தட். அதுக்கு மேல இதுல என்னுடைய இன்வால்மெண்ட் இல்லை, ஒண்ணுமே புரியல. வந்துட்டு இது அதான் குறிப்பா வந்து நான் தலித் சமூகத்தின் மீது தலித் தலைவர்கள் மீதும் நான் வச்சிருக்கக்கூடிய மரியாதை, நீங்க வந்து தோல் திருமாவளவனோட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பு, இவ்வளவு எனக்கு இருக்கக்கூடிய நட்பு ஓட்ட எல்லாமே வந்துட்டு என்னுடைய ஜாதி ரீதியான ஒரு ஆளை நான் எப்பவுமே என்னோட காட்டினதுல பார்த்துருந்தேன். எனக்கு சமையல் கூட நான் அப்படி ஆட்களை நான் வச்சுக்குவேன். நிச்சயமா இது போன்ற அவதூறுகளை வந்துட்டு நான் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா காதலை நான் எந்த காதல் நான் நம்புறேனோ அதை மட்டும்தான் நான் ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். காதல்னு எல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன். அதான் முக்கியமா நினைச்சேன். நன்றிங்க தோழர். நான் இந்த பதில வந்து அவருக்கு இந்த ரெக்கார்டிங் அப்படி அனுப்பிச்சு வைக்கிறேன் தோழர். மிக நன்றி. நீங்க சொல்லுங்க, எனக்கு இதுதான் காதல்னு நம்ம எதை நம்புறோம், அந்த பிள்ளைங்க எதை நம்புது, எதை கத்து கொடுத்துருக்கோங்கிறதா மிகப்பெரிய சிக்கல். 6 மாசத்துல திரும்ப வந்து வயசுல குழந்தையோட நிக்கிறத நாங்க கேட்க பார்த்துட்டே இருப்போம். எத்தனையோ கேட்க அவங்க உடல் சார்ந்த கவர்ச்சி தீர்ந்துருது இல்லையா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. இங்க தன்னுடைய படிப்பு கூட முடிக்க முடியாம ஒரு பெண் வீட்டை விட்டு போறதுங்கிறது எந்த பாதுகாப்பான ஒரு விஷயம். கல்லூரியில படிப்பை கூட முடிக்கலைன்னா அது தன்னுடைய காலம் நிற்கிறதுக்கு காதல் போட்டுட்டாங்க, அவளுக்கு படிக்க வேணும் இல்லையா, அது கூட வழி இல்லை. அதுக்கு பேர் என்ன காதல்? அதான். மிக்க நன்றி தோழர். நன்றி. 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 வேற கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? சரிங்க, நம்மளுக்கு கேள்விகள் இல்லை. நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கலாம். கவிஞர் சல்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருடைய வாழ்க்கை போராட்டத்தை, அந்த அடிமை சூழலிலிருந்து வெளிவருவதற்கு எழுத்தை எப்படி ஒரு ஆயுதமாக அவர் கை கொண்டார் என்பதை, அதே போன்று மதம் பெண்களை, அது எந்த மதமாக இருந்தாலும் பெண்ணை எவ்வளவு அடிமையாக நடத்துகிறது அப்படின்னு ரொம்ப அழகா தன்னுடைய உரையில நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். அவர் உரையின் தொடக்கத்திலேயே சொன்னது போல் பெரியாரின் எழுத்துக்கள் எவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு பெண்ணிடம் ஏற்படுத்த முடியும்ன்றத அழகா பதிவு செஞ்சாங்க. அண்மையில் கூட பெரியார் திடலில் கவிஞர் சல்மா அவர்கள் பேசினார்கள். எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது இந்த விருது வாங்கறதுக்குன்னு சொன்னாங்க. அதே போல தோழர் கௌசல்யா அவர்களும் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். பெரியாரின் எழுத்துக்கள் தான் என்னை மாற்றியது அப்படின்னு. ஆக ஒரு மிகப்பெரிய அடிமை சூழலில் இருந்தும் இழப்புகளில் இருந்தும் மீட்டு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் தந்தை பெரியார் அவர்களுடைய எழுத்துக்களுக்கு இருக்கிறது. எனவே பெண்கள் பெரியாரின் எழுத்துக்களை படிக்க வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக இந்த உரையின் மூலம் நமக்கு தெரிவித்த கவிஞர் சல்மா அவர்களுக்கு நன்றி. பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. மற்றொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிமா, அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எல்லாரோடையும் உரையாற்றுவதற்கு. தேங்க்யூ. நன்றி.